ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ அதுக்கு மறுநாள் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்கும் பிலேட்டட் விஷஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாள் நைட்டே கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் டே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மார்னிங் டிஃபன் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன். டிஃபன் செஞ்சு முடித்த உடனே லஞ்சும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே சீக்கிரமாக செய்யணுன்னு தான் பார்த்தேன். வெள்ளை சுண்டல் தான் செஞ்சுருந்தேன். ஸோ முன்னாடி நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். காலையில் சாப்பாடு செஞ்சு முடித்ததும் சுண்டல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாம் எதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரமாக செய்கிறேன்னு பார்த்தா கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தான். என்னோடய லைஃப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் கொழுக்கட்டை செய்கிறேன். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் சரி ரொம்ப பிடிச்ச கடவுள்னு பார்த்தா அது விநாயகர் தான். விநாயகர் சதுர்த்திக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுன்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான். ஸோ எங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு படைக்கிறேன் அப்படின்னும் போது அது அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக மோதகம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் வேணும், ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுன்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் பல்காக செஞ்சதுனால கொஞ்சம் பயந்துட்டேன். இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. குக்கிங் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிள்ளையாருக்கு என்னோடய கையிலே நானே மாலையெல்லாம் கோர்த்து எடுத்துட்டேன். சாமந்தி மாலை, எருக்கம்பூ மாலை இதெல்லாம் தான் கோர்த்துருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளையார். என்னோடய மாமியார் வீட்டில் அச்சு பிள்ளையார் வாங்கிறது தான் பழக்கம். ஸோ என்னால் எந்த அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ பண்ணியிருந்தேன். பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு அருகம்புல்லும் எருக்கம்பூவும் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை நான் அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். இதில் ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை கரெக்டாக ஹஸ்பண்ட் தான் சொன்னார். இந்த போல் சாமி கும்பிட்ற விஷயத்துலலாம் என்னை விட அவர் சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட கரெக்டாக பார்ப்பார். எல்லாமே அழகாக ரெடி பண்ணேன். பிள்ளையாருக்கு எதுக்கு பொட்டு வைக்கலை அப்படின்னு கேட்டார். ஆல்ரெடி அதான் பிள்ளையாருக்கு அவங்களே பெயிண்டில் பொட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இருந்தாலும் நம்ம வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொட்டு வச்சார். ஸோ சாமி கும்பிட்ற விஷயத்தில் என்னை விட அவருக்கு ஒரு சில விஷயம் அதிகமாக தெரியும்னு கூட சொல்லலாம். படைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் கூட புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். இதில் இந்த வேர்க்கடலை, கம்பு, மக்காசோளம் இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பர்டிகுலராக எலிக்காக தான் படைக்கிறோன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னார். அப்போலாம் வயல்வெளியில் போயிட்டு எலி ரொம்ப தொந்தரவு பண்ணுமா, அதுபோல் அங்கே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பிள்ளையாருக்கு வச்சு படைக்கும்போது எலி சாப்பிடும், விவசாயிகளுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுவும் இந்த வருஷம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புது இன்ஃபர்மேஷன். பிள்ளையாரை ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். வீட்டில் சமைச்சது, கடையில் வாங்கினது எல்லாத்தையுமே இலையில் அடுக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வத்தி ஏற்றிட்டு படைச்சார். எல்லாருமே சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.